ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலை 4 மணிக்கு எழுந்திருக்கோம். டியூட்டிக்கான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. சோ நம்ம இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் தான் போறோம். சோ அதுக்காக குளிச்சுட்டு பக்காவா பிரஷப் ஆயாச்சு. திருவண்ணாமலை போலாமா? வாங்க போலாம். நம்ம இன்னைக்கு பைக்ல தான் போறோம். அதனால ஹெல்மெட் எடுத்துட்டு வழக்கம் போல அம்மா அப்பாக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஹாய் गाइस, நீ நானே எங்க அண்ணனும் திருவண்ணாமலை வரைக்கும் போறோம். ஆனா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது என்னன்னு அவனுக்கு தெரியாது. இவன் என்ன சர்வீஸே விட மாட்டான். எந்த மாதிரி நேரத்துல மேலே காமிச்சதா நம்ம போல போறோம். சோ அதனால அந்த பிளான் நம்ம அங்க போய் பண்ணிக்கலாம். இங்கே போனோம்னா இங்கே விட்டு போயிடுவோம் நம்மள. கோவிலுக்கு நான் மட்டும் போல, நம்ம ஃப்ரெண்டு வராரு. இவர் தான் நம்ம பக்கத்துல இருக்க நம்ம தோழ நிறைய பேர் பாத்துருப்பீங்க. அவரையும் பிக்கப் பண்ணிட்டு காலங்காத்தால குளூர்ல கிளம்பியாச்சு. சோ வணக்கம் மக்களே, என் பேர் கார்த்திகேயன்ங்கிற கார்த்திகேயன். நான் ஒரு பார்ட் டைம் ஆக்டர். நான் போடுற பிளான் என்னன்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்கியா? சீரியஸா நான் மாட்டினடா இன்னைக்கு. போற வழியில வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஏரியும் செக் பண்ணிட்டு பைபாஸ் ஏறிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வண்டியில ஒரு லாங் டிராவல் போறேன். அங்க எடுத்த வண்டியை எங்கேயும் நிப்பாட்டாம நேரம் அம்மா டிடிஎம்ல நிப்பாட்டணும். அங்க ஒரு பாதாம் பாலை போட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வண்டி நல்லா தான் போயிட்டு இருந்தது. செஞ்சு கிட்ட வந்தோடனே வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து நாங்க என்னென்னமோ பண்ணோம், வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. அதுக்கடுத்து லிஃப்ட் கேட்டோம், வழியில ஃபாலோவர் வந்துட்டாரு. இவர் தான் நம்மள மெக்கானிக் டோ பண்ணிட்டு போனாரு. எப்படி गाइस, நம்ம பிளான் பக்காவா? மெக்கானிக் செட்ல என்னென்னமோ பண்ணாங்க. அப்புறம் செத்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அவரே நம்மள டோ பண்ணிட்டு செஞ்சு ஷோரூம் கூட்டிட்டு வந்தாரு. இதான் சைரஸ். எப்படி गाइस, நம்ம பிளான் பக்காவா? அதுக்கப்புறம் பஸ் ஏறி போலான்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அதே ஃபாலோவர் எங்கிட்ட வண்டி இருக்கு எடுத்துட்டு போங்கட்டாரு. நான் மனுஷன் அப்படிதாங்க இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். திருவண்ணாமலை வந்த உடனே நம்ம நண்பர் வந்துட்டாரு நம்ம பிக்கப் பண்றதுக்கு. போன உடனே ஃபாலோவர் ஒருத்தரை பார்த்தேன். அதுக்கடுத்து அங்க இருந்து கிளம்பி நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்தாச்சு. இவர் நம்ம ஃபாலோவர் தாங்க. அதுக்கு நம்ம நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவர் வீட்லயே அருமையான சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிரிவலத்துக்கு கிளம்பியாச்சு. கிரிவலம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும். அங்க விளக்கு ஏத்திட்டு ஷார்ப்பா 2 மணிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிரிவல பாதை மொத்தம் பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் வரும். இந்த கிரிவல பாதையில கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. இதுல நம்ம போன முதல் கோயில் பாத்தீங்கன்னா யமலிங்கம். ஸ்டார்டிங்ல இந்த கோவில்ல சரியான கூட்டம் இருந்தது. உள்ள போய் சாமி கும்பிட்டு பட்டையை போட்டாச்சு. நாங்க மதியானம் போனதை நடக்க ஆரம்பிச்சோம். அதனால கூட்டம் அவ்வளவா இல்ல. இந்த கிரிவல பாதையில மொத்தம் 8 லிங்க கோவில் இருக்கு. என்னென்ன லிங்க கோவில் இருக்கு இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், அப்புறம் ஈசான்யலிங்கம். இது மட்டும் இல்லாம நிறைய கோவில் அங்க இருக்கு. இந்த கிரிவல பாதைக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, சொல்றேன் கேளுங்க. அந்த காலத்துல ஒரு நாள் சிவபெருமான் இந்த மலையில ஜோதியா தோன்றிருக்காரு. அப்ப பிரம்மாவும் விஷ்ணுவும் யாருக்கு முதல் முடிவு அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப சிவபெருமான் சொன்னாரா, அந்த மலையில சுத்தி வந்தீங்கன்னா என்ன பூஜை பண்ண சமம் அப்படின்ட்டு. நம்ம இந்த கிரிவலத்தை முடிச்சோம் அப்படின்னா சிவபெருமான பூஜை பண்ண சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கரெக்டா 6 மணிக்கு மலையில ஜோதி ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என் உடம்புல புல்லடிச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குற அந்த ஜோதி. ஊர் சுற்றுலம்பிட உன்னை கண்டு அடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா. கிரிவல பாதை முடிவுற இடுக்குப்பிள்ளையா கோயில் அப்படியே கோயில் இருக்கும். இந்த கோவில்ல ஒரு குட்டி நுழைவாயில் இருக்கும். அதுல பூந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டங்கள்லாம் தீங்குன்னு சொல்றாங்க. நுழைவாயில் ரொம்ப குட்டியா இருக்கும். நீங்க ஃபேட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. கார்த்திகை தீபம்ன்றது அண்ணாமலை கோயில் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது லைட்ல. ஒரு வழியா கிரிவல பாதையை முடிச்சுட்டு நம்ம நண்பர்களுக்கு பாய் சொல்லிட்டு செஞ்சிக்கு வந்து நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. சோ அதுக்கடுத்து நைட் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. டியூட்டியை முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.